நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். சில கோவில்களில் நேர்த்தி கடனாக மண்சோறு சாப்பிடுவார்கள். ஆனால் ஒரு கோவிலில் மண்ணையே பிரசாதமாக சாப்பிடுகிறார்கள் பக்தர்கள். இன்று மணலை பிரசாதமாக அள்ளி உண்ணும் பக்தர்கள், பால் போல் ருசிக்கும் மண்ணின் சுவாரஸ்ய பின்னணி. பெண் சிறு தெய்வங்கள் பலரின் வரலாற்றை பார்க்கையில் அவர்கள் சந்தித்த துன்பங்களே அவர்களை கடவுளாக மாற்றியிருக்கும். பேச்சியம்மாள், நல்ல தங்காள் என ஏறக்குறைய அனைத்து சிறு தெய்வங்களுக்குமே இது பொருந்தும். இன்று நாம் பார்க்க போவதும் சிறு தெய்வத்தால் நிகழும் ஒரு அதிசயத்தை தான். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கூத்த நாச்சியார் என்கிற சிறு தெய்வ கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்வது மணலை. ஆத்தாளே கூத்தனாச்சி அப்பேனே சுருளினாதா வந்த குடி ஆதரிக்கே வனத்தில் உள்ள தேவதியே தானானே 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 தானானே. இந்த மூதாட்டியின் சோகம் நிறைந்த பாடலுக்கும் இங்கே மண்ணை கிளறி கொண்டிருப்பவர்களுக்கும் பின்னால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சுவாரஸ்யம் ஒளிந்து கிடக்கிறது. அதை அறிந்து கொள்ளவே நாங்கள் தற்போது தேனியில் இருக்கிறோம். நான் உத்தம பத்தினிண்டா இந்த மரம் தான் பொழைகிறோம். நான் பத்தினியா இருந்திருந்தா தானி மரம் தான் பொழக்கு. தானானே 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 தானானே. பசியை நீக்கவும், களைப்பை போக்கவும், நோய்களுக்கு மருந்தாகவும் மண்ணையே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிராம மக்கள். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமையா கவுண்டம்பட்டி என்ற ஊரில்தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வினோத நிகழ்வு. மண்ணை சீண்டிக் கொண்டிருக்கும் மனிதர்கள்தான் ஊரை அடைந்ததும் எங்கள் கண்ணில் பட்ட முதல் சுவாரஸ்ய காட்சி. தங்கள் கையில் மாட்டிய மண் கட்டிகளை அவர்கள் வாயில் போட்டுக் கொண்டதை அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாதுதான். மண்ணை கிளறி அதில் உணவை தேடும் அவர்களின் கை விரல்கள் பறவைகளின் அலகுகளாகவே தோன்றியது. கையில் கிடைக்கும் அத்தனை மண்கட்டிகளையும் அவர்கள் உண்ணவில்லை. மாறாக சிலவற்றை மட்டுமே வாயில் போட்டுக் கொண்டனர். அந்த கட்டிகள் வெண்மையாக இருந்தன. எதுக்காக சாப்பிடுவீங்க? ரொம்ப களைப்பாக இருக்குது, அதனால் நாங்கள் வேலைப்பட்டி போய் வர சார் எடுத்து சாப்பிடுவோம். ஆனால் இப்போ இதை சாப்பிட்டா என்ன ஆகும்? சாப்பிட்டா எங்களுக்கு இறக்கம் மாறும், எங்களுக்கு பசி அடங்கும். பசியே அடங்கும்? பசி அடங்கும். அதனால் நாங்கள் சாப்பிடுவோம். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க இதை பார்த்து? அது வெள்ளையாக வந்துடும். வெள்ளையாக தெரியும்? வெள்ளையாக தெரியும். இப்போ இங்கே வெள்ளையாக தெரியுது, அதெல்லாம் தயிர் மண்ணு தான். அது தயிர் மண்ணு. அதை எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா பால் மாதிரி நல்லாயிருக்கும். இதை வெறும் மண் என்று நினைப்பதில்லை கிராம மக்கள். இது கூத்து நாச்சியார் அம்மன் மண். இந்த மண்ணை உண்டால் மண் போல இருக்காது, பால் சுவையோ தயிர் சுவையோ தான் இருக்கும் என்கிறார்கள். கீழே கிடக்கும் மண் கட்டிகளை எடுத்து தின்பதற்காகவே தினமும் அதிக கூட்டம் கூத்து நாச்சியார் கோயிலுக்கு வருகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த மண்ணை அம்மனின் பிரசாதம் என்று கருதுகிறார்கள் பக்தர்கள். இந்த தயிர் சிந்தினதுனாலதான் அந்த மண்ணுக்கு இந்த மகத்துவம் இருக்கு. கூத்தனாச்சி அம்மன் சிந்தினதுனாலதான் அந்த மகத்துவம் இருக்கு. இதே இல்லை வேற இடத்துல இருந்துச்சுன்னா சுண்ணாம்பு கலந்த மண்ணா இருந்தா உப்பு கறிக்கும், தொண்டை வறண்டு போகும், நம்ம சாப்பிட்டோம்னா புண்ணாகி போகும். இந்த மண்ணை எவ்வளவு சாப்பிட்டாலுமே புண்ணாகாது, யாருக்குமே குடல் சேதமானதே கிடையாது. அதே அந்த அந்த அம்மாவுடைய தன்மை. வர்றவங்க பூரா பிரசாதமாக எடுத்துக்கிட்டு கொண்டு போவாங்க. எங்கும் மலைகள் சூழ்ந்து காணப்படும் இந்த கிராமத்தில் தயிர் சாதத்திற்கு பதில் தயிர் மண் சாப்பிடுவது வழக்கமாக இருக்கிறது. கூத்து நாச்சியார் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் பிரதான பிரசாதம் இந்த மண்தான். ஆனால் இது கோயிலின் கருவறையில் இருந்தோ கோயிலின் அருகிலேயோ கிடைப்பதில்லை. யாராலும் அவர்களுக்கு தரப்படுவதும் இல்லை. கோயில் உள்ள மலையை சுற்றியுள்ள 3 இடங்களில் மட்டுமே பிரசாதம் கிடைக்கின்றது. தயிர் சுவை கொண்ட அந்த மண் கிடைக்கும் இடத்தை நன்கு அறிந்தவரை அழைத்துக் கொண்டு அவை கிடைக்கும் 3 இடங்களையும் பார்க்க ஆவல் கொண்டோம்.
காலங்காலமாக சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். 3 இடத்துல சிந்திருக்கு. வேட்டி வரும்போது இங்கே ஒரு இடம், அது கொஞ்சம் தள்ளி அந்த கொஞ்சம் எதிர்ப்புல ஒரு இடத்துல இருக்கு. 3 இடத்துல இருக்கு. 3 இடத்துல இருக்கு. பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கும்? விலையேன்னு இருக்கு. தயிர் மண் சாப்பிட்ற மாதிரி தயிர் என்ன விலையேன்னு இருக்கு, அதே மாதிரி இருக்கு. சாப்பிட்டா நல்லா உடம்புக்கு தெம்பாகவும் இருக்கு. தெம்பாகவும் இருக்கு. அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க? சாப்பிட்ருக்கேன். நாங்கள் நிறையா ட்ரிப் வரும்போது எடுத்து சாப்பிட்ருக்கேன். ஊரில் எல்லாருமே வர்றவங்க பூராமே எடுத்து சாப்பிடுவாங்க. எல்லாருமே பிரியப்பட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்குமே உடம்புக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்ப்பதற்கு பால் கட்டிகள் போல் உடையும் மண் கட்டிகளுக்கு இடையே திப்பி திப்பியாக தயிர் சிந்தி கிடப்பதை போல் இருக்கிறது இந்த இடங்கள். இந்த மண்ணின் சுவை புளிப்பாக இருக்கும் என்கிறார்கள் ஊர் மக்கள். வெளியேறிய மணலை பக்தி கலந்த மனதோடு சாப்பிடுவதால் இவர்கள் அம்மனின் ஆசி பெற்று வளமோடு இருப்பதாக கூறுகிறார்கள். உண்மையில் அந்த மண்ணில் என்ன சுவைதான் இருக்கிறது? நாங்களும் அம்மன் பிரசாதமான மண்ணை சாப்பிடுவதற்கு தயக்கம் கொள்ளவில்லை. இந்த இடத்துல இருந்தே தெரியுது பாருங்க. அதான் அந்த வெள்ளையா இருக்குல்ல, இந்த பள்ளத்துக்கு மற்ற இடத்த விட அந்த இடம் வெள்ளையாவே தெரியும். வெள்ளையாவே எப்பயுமே தெரியும். மற்ற இடத்த விட இந்த இடத்துல நல்லா டேஸ்டா இருக்கு. நல்லா டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டோம்னா நல்லா பசி எடுக்காது, திருப்தியா இருக்கு. தயிர் மாதிரி தான். இந்த மண் உண்மையில் தயிர் போன்று சுவைப்பதற்கு காரணம் ஒரு மிகப்பெரிய சோகம். அதைத்தான் பாட்டியின் பாடல் சோக ராகமாக துவக்கத்தில் ஒலித்தது. இந்த ஊருக்கே தற்போது கூத்து நாச்சியார் தான் கன்னி தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் இருக்கிறார். ஆனால் கடவுளாக மாறுவதற்கு முன்னால் கூத்து நாச்சியாரை காப்பாற்ற ஒருவர் கூட இருந்திருக்கவில்லை. பொதுவாக மனிதர்களாக வாழ்ந்து கடவுளானவர்களே சிறு தெய்வங்களாக வழிபடுகிறோம். அவர்கள் மனிதர்களாக வாழ்ந்த காலத்தில் நடந்ததாக சொல்லப்படும் முக்கிய நிகழ்வுகளின் அடையாளங்கள் இன்றும் நினைவிடங்களாக இருக்கும். அது போன்ற ஒரு இடம்தான் பால் மணல் பகுதி. அள்ள அள்ள இன்றும் தீராமல் அதே ருசியுடன் இருக்கும் மணலின் பின்னணி கதை சோகம் நிறைந்ததாகவே இருக்கிறது. கூத்து நாச்சியார் ஒரு ஆடு மேய்க்கும் பெண். ஆடு மேய்ப்பது மட்டுமல்ல, இந்த பகுதியில் வாழ்ந்த குடும்பங்களுக்கு தயிரும் விற்று வந்தார். சில காலம் அமைதியாகவே தனது வாழ்க்கையை நகர்த்தியிருக்கிறார் இன்று அம்மனாக மாறியிருக்கும் கூத்து நாச்சியார். அவர் தயிர் விற்று வந்த வேளையில் இந்த பகுதியை சேர்ந்த பட்டாணி என்ற ஒருவன் கூத்து நாச்சியாரின் அழகை கண்டு மயங்கி அவர் மீது மோகம் கொண்டு அவரது கற்பை சூறையாட நினைத்திருக்கிறார். அந்த புளியா மரத்துக்கு அடியில் கொட்டினவங்க முதல்ல வேட்டின சூருக்கு அந்த இடத்துல கொட்டினவங்க அப்படியே பானையை தூக்கிட்டு ஓடியாந்து வந்து கூட ஒரு இடத்துல கொட்டிட்டு அப்படியே இந்த இடத்துல லாஸ்ட்டாக போட்டுட்டு அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டார். இதுதான் கடைசி இடம். இது வேணும்னா நாங்கள் அப்பப்போ வந்த இடத்துல 5-6 இடத்துக்கு வீட்டுக்கு சாப்பிட கொண்டு போவோம். சின்ன பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுப்போம். எல்லாரும் சாப்பிடலாம். ஒரு நாள் வழக்கமாக தயிர் பானையுடன் நாச்சியார் வந்து கொண்டிருக்க பட்டாணியின் ஆக்ரோஷ துரத்தலும் நடந்திருக்கிறது. தயிர் வச்சு விற்று வரும்போது அந்த சைடு வர்ற பட்டாணிக்கிற வெள்ளையர் வந்து அந்த தூரத்துலேருந்து ஒரு பெண் வர்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. யாரா இப்படி ஒரு அழகான பெண்ணுங்க வர்றாங்கன்னு சொல்லி அவர் கண்ணுக்கு உறுத்தலாக இருக்க வேட்டி பார்த்துருக்காரு. பக்கத்தில் போய் இந்த அம்மா ஒரு செடி பக்கத்தில் போய் ஒழிஞ்சிக்கிறது. அது பிறகு அவன் திரும்பி போயிடுறான். மீண்டும் என்னைக்காச்சும் இந்த அம்மா பார்த்தான்னு சொல்லி மீண்டும் வர ஆரம்பிச்சிடுறேன். வர ஆரம்பிக்கும் போது இந்த அம்மா வர்றதை கண்டுபிடிச்சி விரட்ட ஆரம்பிக்கிறேன். இந்த மண்ணை சாப்பிடாதவங்க இந்த ஏரியாவில் வந்து சாப்பிடாம போனது யாருமே கிடையாது. இந்த மண்ணுடைய மகிமை அதான் வர்றவங்களாம் யாருமே கவர்ந்து இழுத்துரு. இந்த இடத்தினுடைய மகிமைக்கு அப்படியே வந்து பார்த்துட்டு இதை எடுத்து சாப்பிட்டு தான் கோயிலுக்கே போவாங்க. திரும்பி வரப்போ குடும்பத்துக்கு எடுத்து போயிடுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான இந்த இடத்தில் கூத்து நாச்சியாரை அவன் துரத்த தப்பித்து ஓட முயன்றிருக்கிறார் அவர். ஆனாலும் மறைவதற்கு இடம் கிடைக்கவில்லை. அப்போது கடவுளிடம் தான் உண்மையான பக்தை என்றால் இந்த மரம் 2ஆக பிளந்து தனக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று வேண்டியிருக்கிறார். உடனே அங்கிருந்த மருத மரம் 2ஆக பிளந்திருக்கிறது. அதன் உள்ளே நாச்சியார் அடைக்கலமாகி இருக்கிறார். அதன் பின்னர் அந்த பட்டாணி என்ற காமுகன்
மரத்தின் உள்ளே கைவிட முயற்சிக்கும் போது கைகள் வெட்டுப்பட்டன என்றும் பின்னர் அவன் தீயில் கருகி கல்லாகிவிட்டான் என்றும் சொல்கிறார்கள் ஊர் மக்கள். கற்புள்ள பெண்ணா நானாக இருந்தால் இந்த மரம் ரெண்டாக எனக்கு பிரித்து கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும், நான் உள்ளே போனேன் அப்படின்னு. அதே போல் மரம் ரெண்டாக வர விட்டு இந்த அம்மா உள்ளே போயிடுவேன். உள்ளே விட்டு லேசாக முந்தி சேலை தெரிகிற மாதிரி லேசாக சிகப்பாக தெரிஞ்சிருக்கு. பட்டாணி வந்து சேலை தெரியுதேன்னு போய் கையத்தோட போயிருக்காரு. அப்படியே அங்கனக்குள்ளேயே பசுமமாயி தீயெறிஞ்சு எரிஞ்சிடறாரு பட்டாணி. கூத்து நாச்சியார் ஒளிந்து கொள்ள உதவிய மரம் என்றும் உயிரோடுதான் இருக்கிறது. அந்த மரம் இப்போது சாமியாகவும் பார்க்கப்படுகிறது. பட்டாணி துரத்தும் போது பயந்து ஓடிய கூத்து நாச்சியாரின் தலையில் வைத்திருந்த பானையில் இருந்த தயிர் ஓடுகின்ற வழியெல்லாம் சிந்திக்கொண்டே சென்றிருக்கிறது. அப்படி சிந்திய தயிர்தான் இன்றும் இங்கே உள்ள மண்ணில் இருக்கிறது என இவ்வூர் மக்கள் நம்புகிறார்கள். இந்த இடம் வந்து லாஸ்ட்டாக கொட்டின இடம். இங்கே வந்து அளவாத்தியாக இருக்குது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த இடம் வந்து டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா சுவையாகவும் இருக்குது. மற்ற இடங்க வந்து அதில் நிறையா சிந்தின இடம். அங்கே இந்த இடத்துல பின்னுக்கு ஒன்று ஒரு இடம் இருக்குது. வெள்ளையாக தெரியுது. இந்த வெள்ளையாக இருக்குது பூராமே அதான். இன்னும் எடுக்க வந்துக்கே இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே கட்டிக்கிட்டே வந்து இது வந்து நம்ம எதை சாப்பிடணும்? இந்த வெள்ளைன்னு இருக்குல்ல, வெள்ளையாக இருக்குது பூராமே தயிர் தான். தயிர் தான். எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா சுவையாகவும் இருக்குது, நல்லா பசி அடங்கும். நல்லா கறக்கமாக போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்து இங்கே தண்ணியாக குடிச்சிட்டு இதை எடுத்து சாப்பிடுவாங்க. நல்லா பசியோ அடங்கிடும், நல்லா உடம்பு தெம்பு கொடுங்க. எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், இதை உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். கல் இருக்காது, நல்லா மாவாக இருக்குது. நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே இருக்க மற்ற மண்ணை சாப்பிட்டு பார்த்தா மற்ற மண்ணுக்கு சாப்பிட்டோம்னா மண்ணு கருக்குங்க. இந்த மாவு மாதிரி இருக்காது. ஆனால் இது அப்படியே தயிர் மாதிரியே இருக்காது. எப்படி அதான் அந்த சாமியினுடைய தன்மை. எங்கே சாப்பிட்டாலும் இந்த சிந்தின இடத்துல இந்த சிந்தின இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி சுவையாக இருக்குங்க. மற்ற இடத்துல எங்கேயும் இருக்காது. கூத்து நாச்சியாரின் சக்தியால் அந்த மண்ணில் தயிர் சுவையும் அப்படியே இருப்பதாக சொல்கிறார்கள். அவரால் உருவான பால் மண்ணை உட்கொண்டால் தீராத நோய்கள் போகும் என்பது மட்டுமல்ல, பிள்ளை பாக்கியமும் உடனே கிடைக்கும் என்கிறார்கள் இங்கே வரும் பக்தர்கள். ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு நோய் வராதே. ஒரு பிள்ளை உண்டாகணும், ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி கூட இந்த ஒரு தொட்டியை கட்டி விட்டு போவாங்க, ஒரு மஞ்சா கயவத்தை கட்டி விட்டு போவாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உருவாகி இருக்கும் இந்த கோயிலுக்கு காரணம் கூத்து நாச்சியாரின் சோக பின்னணிதான் என்றாலும் இன்று அவர் அனைவருக்கும் கடவுளாக மாறிவிட்டார். அவ்வப்போது ஊர் மக்கள் ஒன்றாக சேர்ந்து கூத்து நாச்சியாருக்காக கோயிலில் படையலும் இடுகிறார்கள். இங்கே கிடைக்கும் பால் மணலை உண்பது மட்டுமல்ல, வீட்டிற்கும் எடுத்து செல்கிறார்கள் பக்தர்கள். 25 வருடங்களுக்கும் மேலாக தொடர்ந்து இந்த பால் மணலை சாப்பிட்டவர்களும் இருக்கிறார்கள். கூத்து நாச்சியார் வாழ்ந்ததற்கான பல தடயங்கள் என்றும் இங்கே காண கிடைக்கின்றன. ஒரு நவாபிடமிருந்து கூத்த நாச்சியார் தப்பி ஓடிய போது அவர் வைத்திருந்த பால் சிந்திய இடம்தான் தற்போது பிரசாத பகுதியாக மாறியிருக்கிறது. கூத்த நாச்சியாரின் சக்தியாலேயே இன்றும் அந்த இடம் பால் மணல் பகுதியாக இருப்பதாக நம்புகிறார்கள் பக்தர்கள். கோவிலின் அருகில் வசிப்பவர்களுக்கு இந்த அதிசய பகுதி பெரிய அளவில் பிரமிப்பை ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. ஆனால் பக்கத்து ஊரில் இருந்து கூத்த நாச்சியார் கோவிலுக்கு அருகே சுள்ளி எடுக்க வருபவர்களின் உணவே இந்த பால் மணல் தானாம். வேறு உணவு எதையும் அவர்கள் நாடிச் செல்வதில்லை. கற்புக்கரசி கண்ணகியை தொடர்ந்து தன் கற்பின் வலிமையால் மரத்தையே இரண்டாக கிழித்த ஆச்சரிய பெண்ணாக பார்க்கப்படுகிறார் கூத்து நாச்சியார். அவர் வாழ்ந்த இடங்களில் சமீபத்தில் கூட சில அரிய விஷயங்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த பகுதி தொல்லியல் துறையினரால் ஆராயப்பட்ட பகுதி. இந்த பகுதியை ஆராய்ச்சி செய்த ஆய்வாளர்களில் சிலர் இந்த ஊரில் இருக்கிறார்கள். வேலு கணேஷ் கூத்து நாச்சியார் கோயில் பற்றி முழுமையாக ஆய்வு செய்தவர். தமிழர்களின் பண்டைய நாகரீக கூறாக கருதப்படும் முதுமக்கள் தாழியும் இந்த பகுதிகளில் கிடைத்திருக்கின்றன.
அதாவது கூத்தனாச்சி அம்மா அவங்க வாழ்ந்த காலத்தில் வந்து இந்த பகுதியில் ஊர் இருந்ததுக்கு அப்படின்றதுக்கான அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி நிறைய எடுத்தாங்க. அதே மாதிரி வந்து இங்கே வீடு கட்டி வாழ்ந்ததுக்கான சாத்தியக்கூறுலாம் நிறைய இருந்திருக்கு. அது ஆராய்ச்சியாளர்லாம் நிறைய எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது வந்து அந்த முதுமக்கள் தாலி இருந்ததுக்கான சாத்தியக்கூறு. இது வந்து பானை, அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்குள்ளே வந்து தோண்டி பார்த்தோம்னா எலும்பு கூடலாம் இருக்கும். இந்த இது வந்து முதுமக்கள், அதாவது வயசானவங்கள அந்த காலத்தில் போட்டு அடக்கம் பண்ணுற விதம். இதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய கல் ஷேப்பில் போட்டு மூடி இருப்பாங்க. இதுக்கு பின்னாடி வந்து சுடுகாடு அப்படின்ற மாதிரியும், இதுக்கு சைடில் வந்து கிராமங்கள் இருந்ததுக்கான சாத்தியக்கூறு அது வந்து சொல்லுதுன்னு ஆராய்ச்சியாளரே சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா முதுமக்கள் தாலி எடுத்திருக்காங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 15-20 எடுத்திருக்காங்க. அந்த அம்மா அவங்க வாழ்ந்ததுக்கான ஒரு சாத்தியக்கூறு இதுதான். இங்கே ஊர் இருந்ததுக்கான ஒரு சான்று இதுதான். செம்மண் நப்பியிருக்கும் இந்த மண் மேடுகளில் பழங்கால செங்கல் வீடுகளும் புதைந்து கிடக்கின்றன. பழங்காலத்து வீடுகள் மண்ணோடு மண்ணாக மக்கிப் போய் விட்டதா கூத்து நாச்சியார் தற்போது அடைக்கலமாகி இருப்பது இந்த கோயிலில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஆதி காலத்து மனுஷங்க. அதாவது அந்த அம்மா வாழ்ந்த காலத்தில் இந்த கல் வந்து ஒரு வீட்டுக்காக மேல் கூரையாக யூஸ் பண்ணுது. மண் அமுக்கி இப்போ கொஞ்சம் பாலடைஞ்சிருக்கு. அங்கே வந்து சின்ன வயசில் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் இந்த உள்ளே போய் உட்காந்து வெளியில் வரலாம், நல்லா நிழலாக இருக்கும். வெயில் டைமில் உள்ளே போய் உட்காந்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் நாள் ஆக இது வந்து இந்த விவசாயம் பண்ணுறதுக்காக மண்ணெல்லாம் அந்த பக்கம் கீழே இறங்கி இந்த ஷேஃபவே மாற்றிருச்சு. விழாக்கள் வந்துவிட்டால் இந்த காட்டுப்பகுதி முழுவதும் நிற்க இடமில்லாத அளவிற்கு கூட்டம் நிரம்பிவிடும். அத்தகைய புகழ் வருவதற்கு இன்னும் சில காரணங்களையும் சொல்கிறார்கள் ஊர் மக்கள். சில காலங்களுக்கு முன்னால் வந்த மிகப்பெரிய வெள்ளத்தில் கோயிலும் இங்குள்ள மரங்களும் நீரில் மூழ்கி போயிருக்கின்றன. கோயிலை வெள்ளம் அடித்து போய்விட்டது என ஊர் மக்கள் நினைத்திருக்க, தண்ணீர் வடிந்தவுடன் கோயில் எந்த சேதமும் இல்லாமல் பழையபடியே இருந்திருக்கிறது. ஊரில் உள்ளவர்களுக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்திருக்கிறது. அம்மன் சக்தி உள்ளவர் என பெரிதும் நம்பத் துவங்கினார்கள் மக்கள். 90-91 காலத்துல தண்ணி இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இப்போ வந்து நாங்கள் இந்த இடத்துல நின்று பார்க்குற போதே எல்லாம் அந்த ஏரியா பூரா அழிஞ்சிருச்சுன்னு நாங்கள் நினச்சோம். ஏகப்பட்ட பாதிப்பு. அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் அந்த கோயிலை போய் பார்க்கையில் வந்து எந்த பாதிப்புமே இல்லாமல் கிட்டத்தட்ட முன்னால் இருந்ததை காட்டிலையும் நல்லாவே சிறப்பாகவே இருந்துச்சு. அந்த பீடமும் அந்த அம்மாவுடைய அருளும் இப்போ இந்த ஏரியா மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அன்னைக்கே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வந்து சாப்பிடுங்க? ஒரு பாட்டி ஒரு நாளைக்கு 2 பாட்டி சாப்பிடுவோம். 2 வாட்டி. காலையில் போகிற எடுத்துகிட்டு போவோம், சாயந்தரம் வாரசியும் மதிய வாரசியும் சாப்பிட்டு அப்படி போடுவோம். இதனால உங்களுக்கு எந்த பாதிப்பு? எந்த பாதிப்பு? இந்த கோயிலில் இருக்கும் பால் மணலை வருபவர்கள் அனைவருமே சாப்பிடுகிறார்கள். உடல் உபாதை தீர்க்கும் இந்த மண் புனிதமாக கருதப்படுகிறது. பிரசாதம் என்பதை கடந்து சிலரின் பசியை போக்கி வரும் இந்த பால் மண் தற்போது குறைந்து கொண்டே வருகிறது. ஆனாலும் கூத்து நாச்சியார் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் பால் மண் ஒருபோதும் தீராது என்றே சொல்கிறார்கள். 100 ஆண்டுகள் கழித்து வந்து இங்கே பார்த்தாலும் கட்டாயம் பால் மண் கிடைக்கும் என்கிறார்கள். எப்பவும் தீராது, இருக்கும். நம்பிக்கையோட வந்தவர்களுக்கு என்னைக்கும் கிடைக்கும் அந்த மண் தோணினாலும். அப்படி ஒரு தெய்வம், துடியான தெய்வம் அது கூத்தனாச்சி அம்மா. வழக்கத்திற்கு மாறாக சில பகுதி மண்ணில் அமிலங்களும் காரங்களும் வேறுபட்ட விகிதங்களில் கலந்திருக்க வாய்ப்புண்டு. அப்படி அமிலம் அதிகம் இருந்தால் அது புளிப்பு சுவை உடையதாக இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. அவற்றில் சில உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் கூத்து நாச்சியார் கோயிலின் அருகே கிடைக்கும் பால் மண்ணால் இதுவரையிலும் யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்ததாக தெரியவில்லை.